ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் பகுதியில் அமைந்துள்ள ஈக்தா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மற்றும் அமைச்சர் காந்தி ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதேபோல் அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயனும் இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல் விஷாரம் பகுதியில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த ஈக்தா மைதானம். இன்று இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அப்பகுதியை சேர்ந்த திரளான இஸ்லாமியர்கள் அதிகாலை முதலே புதிய புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரக்கோணம் நாடாளுமன்ற இந்திய கூட்டணி கட்சியின் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மற்றும் அவருக்கு ஆதரவாக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் இணைந்து அங்குள்ள ஒரு விழா மேடையில் நின்றபடி தொழுகை முடித்து வெளியே வரும் இஸ்லாமியர்களிடம் புதிய சூரிய சின்னத்தில் வாக்களிங்கள் என துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் ரமலானை கொண்டாடும் விதமாக அவர்களுக்கு கைகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதே போன்று அதிமுக கட்சியின் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஏஎல் விஜயனும் அவருடன் இணைந்து மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் அந்த விழா மேடையில் நின்றவாறு அதிமுக சின்னத்திற்கு வாக்களிங்கள் என இஸ்லாமியரிடம் கேட்டு வாக்கு சேகரித்து ஈடுபட்டனர். இந்த இரு கட்சிகளும் இந்த ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியரிடம் வாக்கு சேகரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.